இலங்கைக்கு ஈழத்துக்கு சென்றதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல நான் உங்களோட இங்கே இருந்துடுறேன், 1,00,000 படை சுத்தி இருக்கு, கடைசி வரைக்கும் இங்கே இருந்துடுறேன் நான் நிம்மதியா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன். அந்த பிரியாவிடை கூட்டத்திலே கிட்டு பேசினார், தலைவர் பேசினார். நான் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பீரங்கி குண்டுகள் செல் வந்து விழுவதும் வெடிப்பதும் காடே அதிர்வதும் நிகழ்கிறது. கலைஞருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறேன், அந்த லெட்டர் கொண்டு போய் அவர் கையில கொடுங்க என்று கடிதம் எழுத ஆரம்பித்தார். அவர் படுத்திருக்கிற ஒரு பெஞ்சு பலகை, அதுல படுத்த நான் தூங்கிவிட்டேன். கண்ணிழித்து பார்க்கும் போதும் எழுதி கொண்டிருக்கிறார். என்னவென்றால் 4 பக்கத்துக்கு எழுதியதை தன்னுடைய பிரத்யேக நோட்டு புத்தகத்திலே காப்பி வேணும்ல, இதை எடுத்து இந்த லெட்டரை எடுத்து திரும்ப அவரே எழுதுகிறார் அவருடைய நோட்ல. நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், சாப்பாட்டு தட்டில் கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் கிட்டுவும் பிரபாகரனும் ஏன்னா அழுகிறீங்க? இல்லை 1,00,000 ராணுவம் சுற்றி நிற்குது, என்ன கதி ஆகுமோ, உங்கள் நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற கவலையில் எனக்கு இந்தியாவுக்கு போக விருப்பம் இல்லை, இதுவே கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று நினைக்கிற போது என் கண்களின் கண்ணீரை நான் அடக்கிக் கொள்ள முடியவில்லை என்றேன். இல்லைண்ணே அழாதீங்க, நாங்கள் தைரியமா இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான், இந்த 1,00,000 ராணுவத்தை நாங்கள் சமாளிப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை வெளியில கொண்டு வந்து அனுப்பும்போது 57 விடுதலை புலிகள் 7 தளபதிகளை கொண்டு வந்து எனக்கு பாதுகாப்பாக வருவதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது பிரபாகரன் அவர்களிடம் சொல்கிறார், இதிலே பாதி பேர் முதல் அணியாக போய்விடுங்கள், நீங்கள் போற வழியிலே இந்திய ராணுவம் முகாமிட்டிருந்தால் நீங்கள் வாக்கி டாக்கியில இங்க பின்னால் அவர்கள் அணிக்கு தகவல் கொடுத்துட்டா அது வைகோ அண்ணா கூட இருக்கக்கூடிய அணி அப்படி நின்றுக்கிடும் என்று சொல்லி 4 பேர் வலது பக்கமா நின்னுவாங்க, 4 பேர் இடது பக்கமா நின்னுவாங்க. அவர் அண்ணன் நடந்து போகும்போது ஸ்னைப்பர் புல்லட் பக்கவாட்டில் வந்து அடிக்கக்கூடும், நீங்க 8 பேரை தாண்டித்தான் அவர் மேல குண்டு பாயணும். இதையெல்லாம் சொன்னவுடன் நான் ரொம்ப நெஞ்சு உருகி போய், தலைவரே என்னை காப்பாற்றணும்னு இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஒருவேளை ராணுவம் 10,000 பேர் சுற்றி வளைத்து இவர்களில் பலரை சாகடித்து மற்றவர்களை கைது செய்ய போகிற நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சயனைடு குப்பியை கடித்து அந்த இடத்திலேயே இறந்து விடுவார்கள், நான் தனிமையில் சிக்கிக்கொள்வேன், எனக்கு ஒரு சயனைடு கேப்சூல் கொடுங்க, நானும் கழுத்தில் கட்டிக்கிறேன் என்று சொன்னவுடன் என்னென்ன விளையாட்டு கேட்குறேன், இல்லை நடக்க போறது சொல்றேன். உடனே என்ன செய்தார் தெரியுமா, பொட்டம்மான கூப்பிட்டார், பொட்டு ஒரு நல்ல கயிறு எடுத்துட்டு வா, ஒரு சின்ன அந்த கேப்சூல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு கயிறு ஒன்று எடுத்து வந்துட்டு அவருடைய சட்டப்பையில் 2 சயனைடு குப்பி வைத்திருப்பார், ஒன்றும் இல்லை 2 கட்டி இப்படி பாக்கெட்டில் போட்டிருப்பார். அதை கழற்றினார், கழற்றி அந்த 2 சயனைடு குப்பியில ஒரு குப்பியை பிரித்து எடுத்து பொட்டம்மான் கொண்டு வந்த கயத்திலே அந்த சயனைடு குப்பியை அவரே கட்டி, உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க இருப்பீங்க, என்ன இதை கட்டிக்கிறீங்கன்னு சொல்லி என் கழுத்தில் அந்த சயனைடு குப்பியை பொறித்து விட்டவரே உலகமகா வீரன் பிரபாகரன் என்கிற போது கண்ணாடி விரியன் பாம்பு பாலன் மேல் விழுந்தது. கண்ணாடி விரியன் கடித்தா நல்ல பாம்பை விட மோசம், உயிரை காப்பாற்ற முடியாது. அண்ணே பாத்தீங்களா கண்ணாடி விரியன்னாரு, அது அவர் மேல விழுந்து அங்கிட்டு நான் இப்படி படுத்திருக்கேன், அவர் இப்படி அவர் மேல விழுந்து அப்படி அந்த பக்கமா போயிடுச்சு, கடிக்கல ஒன்றும் செய்யல. சரி பரவாயில்ல, இந்த காட்டில் இருக்கிற பாம்புகளுக்கு கூட நம்ம தமிழர்கள் மேல ஒரு அனுதாபம் வந்திருக்கும் போல நினைத்துக் கொண்டேன். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழினம் தனி தேசிய இனம், இதை நான் பார்லிமெண்ட்ல சொன்னேன். இந்தியா இஸ் நாட் ஏ கண்ட்ரி, இந்தியா இஸ் a subcontinent of multi-nation states. தேசிய நாடுகள் பல நாடுகள் சேர்ந்ததுதான் இந்தியா என்று நாடாளுமன்றத்திலே சொன்னேன். எப்படி நீ எப்படி சொல்லலாம், இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு தனி தேசிய நாடு என்று எப்படி சொல்லலாம்? தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளமும் தனி தேசிய நாடுதான், ஆந்திரமும் தனி தேசிய நாடுதான், ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனி தேசிய நாடுதான். வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியும்
அவனுடைய லத்திக்கம்பும் இந்தியாவை ஒரு நாளாக ஆக்கியது. அதற்கு முன்பு இந்தியா என்ற நாடே கிடையாது. 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. புக்கெடுத்த வாழ்க்கையில மேடையில வாசிச்சது இன்னைக்கு தான். இதுவரைக்கும் நான் வாசிச்சதே கிடையாது. மனசுல தோன்றதான் பேசுவேன். நீங்கள் கையொழி எழுப்புகின்ற தம்பிமார்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நிறைய போராளி தலைவர்கள், புரட்சி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் இல்லாத ஒரு பெருஞ்சிறப்பு பிரபாகரனுக்கு இருந்தது. என்ன வழியில்? அவர் புகைப்பிடிக்க மாட்டார், மது அருந்த மாட்டார். அது எல்லாவற்றையும் விட பெண்களை பெற்ற தாயாக, உடன் பிறந்த தங்கையாகத்தான் அவர் நினைப்பார். அதனால் தான் ஏராளமான பெண்கள், பெண் புலிகள் இயக்கத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் பெற்றோர்கள் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான யுத்தம் மூண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 89 யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜீவ் காந்தியோடு ஒரு நேச உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள், தவறில்லை. ஆனால் விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்களே, ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு ஒரு பேருக்கு கொஞ்சம் டோக்கனா, ராஜீவ் காந்தி அப்படிதான் சொன்னார், சும்மா பேர் நேம் சேக், கொஞ்சம் ஆயுதங்களை கொடுங்க, மற்றதை நீங்க வச்சுக்கிடுங்க என்றுதான் ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய வீட்டிலே அழைத்து பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகிற போது இதை சொன்னார். இதை தலைவர் பிரபாகரனே என்னிடம் சொன்னார். அவர்கள், நாங்கள் பேருக்கு நீங்க ஆயுதம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா உங்கள் ஈழ அமைவதற்கு உதவியாக இருப்போம் என்றுதான் பிரதமர் ராஜீவ் காந்தி சொன்னார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஒரு 17 விடுதலை புலிகள் தளபதிகள், புலிவேந்தன், குமரப்பா போன்ற வீராதி வீர தளபதிகள் 17 பேர் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அலுவலகத்தில் இருக்கிற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கடல் வழி புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன்பு பாலசிங்கத்தின் மனைவி அடையல் பாலசிங்கத்தை சந்தித்தார்கள். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே புலேந்திரன் மோட்டார் சைக்கிளில் அதனுடைய ஸ்பீடை கூட்டி அந்த தட தட நம்ம ஆளுக போறாங்களே அது மாதிரி அவர் வீட்டுக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார். இந்த 17 பேரும் புலிப்படை தளபதிகள். அவர்களிடம் ஆயுதம் இல்லை. ஆனால் கடலிலே இலங்கை கடற்படை, சிங்கள கடற்படை அவர்களை வளைத்தது. வளைத்த போது அவர்கள் அலைபேசியை கொடுத்திருந்தார். தலைவர் பிரபாகரனிடத்திலே பேசினார்கள், எங்களை கைது செய்து விட்டது சிங்கள ராணுவம் என்று. உடனே தலைவர் பிரபாகரன் இந்திய அரசுக்கு தகவல் கொடுத்தார். உங்கள் பேச்சை நம்பித்தான் என்னுடைய தளபதிகள் சென்றார்கள், இன்று பொழுது கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் ராஜீவ் காந்திக்கு தகவல் அனுப்பினார். ராஜீவ் காந்தி அதிலே தலையிட வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் தீட்சித் போன்ற துரோகிகள், அவர் பக்கத்தில் இருந்த ரோனன்சன் போன்ற துரோகிகள், அதெல்லாம் நம்ம பட்டாளத்தை எல்லாம் அனுப்ப முடியாது, அவங்க கதை சீக்கிரம் முடிஞ்சு போகும், நம்ம அதை செய்ய வேண்டாம், தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க அந்த 17 பேரையும் அவங்க கைது செய்துட்டு போகட்டும் சொல்லலாம். இந்த உடனே சிங்கள ராணுவம் துப்பாக்கிகளிலே கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளோடு வேகமாக அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். இந்திய ராணுவத்தை அதற்கு முன்பே இந்திய தளபதிகள் வெளியேற்றி விட்டார்கள். காவலுக்கு இருந்த இந்திய ராணுவம் அவர்களுக்கெல்லாம் துடித்தது. அங்கே இருந்தவர்களிலே சில தமிழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் இந்த 17 பேரையும் கொல்வதற்கு உள்ளே பாய்ந்த ராணுவம் துப்பாக்கி முனையிலே அவர்கள் அந்த சயனைடு குப்பியை கடித்து விட்டதனாலே குரல் வளையிலேயே அந்த கத்தியால் குத்தினார்கள். 12 பேர் அந்த இடத்திலேயே ஒரு நிமிடத்திலேயே புலேந்திரன், குமரப்பா உள்ளிட்ட தளபதிகள் செத்து விழுந்தார்கள், உயிரில்லாமல் விழுந்தார்கள். இதை நீங்கள் அமைதியாக கேட்கிறீர்கள். இந்த செய்தி வருகிற போது நான் டெல்லியிலே இருக்கிறேன், நாடாளுமன்றத்திலே பேசுகிறேன். இந்திய ராணுவம் தமிழர்களை வேட்டையாடுகிறது, தமிழ் பெண்களை கற்பழிக்கிறது,
இத்தனை ஆயிரம் தமிழர்கள் புலிகள் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் இனம், எங்கள் ரத்தம், எங்கள் உறவு, எங்கள் தமிழர்கள். அவர்களை இங்கே இருந்து படையெழுப்பி கொள்வது நியாயம்தானா? சிங்களத்துக்காரனுக்கு நீ கைகூலி வேலை பார்க்கிறாயா என்று கேட்டபோது, ராணுவத்தை பற்றி இன்னும் நீங்கள் விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று ராஜீவ் காந்தி சொன்னார். If you furthermore criticize the Indian army, consequences will be very dangerous and serious என்று சொன்னார். நான் சொன்னேன், what consequences? Tell me. What consequences? என்ன விளைவுகள் ஏற்படும்? That post consequence is gallows. உச்சபட்ச விபரீதம் என்பது தூக்கு மேடை. Gallows is the only option for you. I am prepared to face the gallows. நான் அந்த தூக்கு மேடையிலே ஏறுவதற்கும் மன உறுதி சம்மதத்தோடு தான் நான் இங்கே பேசுகிறேன். இதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அப்படி அதற்கு பிறகு அங்கே இருந்து இங்கே இந்திய ராணுவம் கொண்டு போய் குவிக்கப்பட்டு அதிலே அவர்கள் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அதன் பிறகு சிங்கள படைகள் ஏராளமாக இந்த சந்தர்ப்பத்தில் வைகோ என்கிற வைகோபால்சாமி இலங்கைக்கு ஈழத்துக்கு சென்றதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களிடம் சொல்லிவிட்டும் அவர் போகவில்லை. அவர் சென்றதற்கும் திமுகவுக்கும் எந்த ஒட்டோ உறவோ கிடையாது என்று பேராசிரியர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் கொடுத்த அறிக்கை உலகம் பூராவும் வந்துவிட்டது. அதை சைக்கோ ஸ்டைல் பண்ணி அவர்களுடைய சங்கேத வார்த்தைகளிலே பேபி சுப்பிரமணியம் தலைவர் பிரபாகரனுக்கு அனுப்பினார். தலைவர் பிரபாகரனும் நானும் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த செய்தி அங்கே வருகிறது பிரபாகரன் கைக்கு. அதிலே இன்னொன்றையும் சேர்த்து எழுதியிருந்தார் பேபி சுப்பிரமணியம். அண்ணன் வீட்டிலே என்னுடைய மனைவியை அக்காவும் சொல்றாங்க, உங்க தலைவர் பிரான்ஸுக்கும் போகல, இங்கிலாந்துக்கும் போகல, அங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாரு, வேலை முடிஞ்சா சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்று பிரபாகரனுக்கு தகவல் பேபி கொடுத்தார். அப்ப பிரபாகரன் சொன்னார், நீங்கள் அரசியலை விட்டு வெளியே வரக்கூடாது, இங்கேயே இருக்கக்கூடாது, உடனே திரும்பி செல்ல வேண்டும் என்றார். நான் முடியாது என்றேன். அந்த பூமிக்கு அடியிலே நிலவரை 10 படிக்கட்டு இருக்கும். அதில் ஒரு காலை ஒரு படிக்கட்டில் இன்னொரு காலை அடுத்த படிக்கட்டில் வைத்தவாறு, அண்ணே நீங்க போய்த்தான் தீரணும் 2 நாளைக்குள்ள. கட்சியிலேயே சொல்லிட்டாங்க, நீங்க போகலைன்னா உங்களை கட்சி விட்டு நீக்குவாங்க. இல்லை நான் உங்களோட இங்கே இருந்துடுறேன், 1,00,000 படை சுற்றி இருக்கு, கடைசி வரைக்கும் இங்கே இருந்துடுறேன் நான் நிம்மதியா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன். போய்த்தான் தீர வேண்டும் என்று சொன்ன போது நான் கரும்புலிகள் பாசறையை பார்த்து விட்டு வருகிறேன் என்றேன். என்னை கரும்புலிகள் பாசறைக்கு அனுப்பினார். அங்கே ஒரு நாள் இருந்து அவர்களுக்கு மத்தியிலே 1 மணி நேரம் உரையாற்றி விட்டு நள்ளிரவிலே மீண்டும் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தேன். மறுநாள் பிரியாவிடை கூட்டம் போட்டார். அந்த பிரியாவிடை கூட்டத்திலே கிட்டு பேசினார், தலைவர் பேசினார். நான் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பீரங்கி குண்டுகள் செல் வந்து விழுவதும் வெடிப்பதும் காடே அதிர்வதும் நிகழ்கிறது. அப்பொழுது செல் அடிக்கிறான். நம்ம லைட் போட்டிருக்கோம், அவங்களே மின்சாரம் தயாரிச்சிருவாங்க. லைட் போட்டு அந்த மீட்டிங் நடக்கு, பிரியாவிடை கூட்டம். இந்த விளக்கெல்லாம் அணைச்சிருவோம், கூட்டத்தை இதோட நிறுத்திடுவோன்னு அவர் தன் அறைக்கு என்னை அழைத்து சென்றான், தன்னுடைய நிலவரைக்கு. அண்ணே நாளைக்கு நீங்க போயே ஆகணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கடைசியா எங்க வீட்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கலைஞருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறேன், அந்த லெட்டரை கொண்டு போய் அவர் கையில கொடுங்க என்று கடிதம் எழுத ஆரம்பித்தார். அவர் படுத்திருக்கிற ஒரு பெஞ்சு பலகை, அதுல படுத்த நான் தூங்கி விட்டேன். கண்ணிழித்து பார்க்கும் போதும் எழுதி கொண்டிருக்கிறார். என்னவென்றால் 4 பக்கத்துக்கு எழுதியதை தன்னுடைய பிரத்யேக நோட்டு புத்தகத்திலே காப்பி வேணும்ல, இதை எடுத்து இந்த லெட்டரை எடுத்து திரும்ப அவரே எழுதுகிறார். அவருடைய நோட்ல அவர் இந்த திலீபன் உண்ணாவிரதம் இருந்த போதும் கூட ஒரு குறிப்பதிலே எழுதியிருக்கிறார்.
இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆக வருகிற வழியில் நான் நாளைக்கு போகிறோம்னு சொன்னாங்க. ராத்திரி சாப்பிட உட்கார்ந்தோம். நான் அவங்க பட்னி கிடக்கிறாங்கன்னு சொல்லி 1.5 வருடம் அசைவம் சாப்பிடாமல் இருந்தேன். எங்கள் ஊர் கண்மாய் நிறைந்திருந்தது. எங்கள் ஊர் கண்மாய் கெளுத்து மீன் என்றால் உலகத்திலே அவ்வளோ டேஸ்ட்டாக எங்கேயும் கிடைக்காது. நான் வந்திருக்கேன்னு அங்கே அம்மா நிறைய மீன் வாங்கி வறுத்து வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட மாட்டேம்மா. எப்போ நீ பிரியமாக சாப்பிடுவியே, அங்கே புலிகள் பட்னி கிடக்கிறாங்கம்மா, நான் அதனால் எண்ணி சாப்பிட மாட்டேம்மான்னு 1.5 வருடம் நான் அசைவம் சாப்பிடவில்லை, முட்டை சாப்பிடவில்லை. பிறகு அங்கே போய் சேர்ந்த பிறகு அவர், நாங்கள் தான் பத்திரமா இருக்கிறோமே, இப்போ எங்ககிட்ட வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பிரியமாக எண்ணி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியுமில்ல, உங்கள் வீட்லேயே வந்து நான் பல தடவை சாப்பிட்ருக்கேன்ல, இப்போ அதை சாப்பிடுங்க, டின்டு ஃபிஷ் அதை வறுத்து கொடுத்து சாப்பிடுங்க, உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிறீங்கன்னாரு. அது பிறகு நான் சாப்பிட்டேன். பிறகு திருப்பி வரணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு காலையிலே வரிசையில் நிற்கிறாங்க. நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். சாப்பாட்டு தட்டில் கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் கிட்டுவும் பிரபாகரனும், ஏன்னா அழுகிறீங்க? இல்லை 1 லட்சம் இராணுவம் சுற்றி நிற்கிது, என்ன கதி ஆகுமோ, உங்கள் நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற கவலையில் எனக்கு இந்தியாவுக்கு போக விருப்பம் இல்லை, இதுவே கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று நினைக்கிற போது என் கண்களின் கண்ணீரை நான் அடக்கிக் கொள்ள முடியவில்லை என்றேன். இல்லைண்ணே அழாதீங்க, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான், இந்த 1 லட்சம் இராணுவத்தை நாங்கள் சமாளிப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை வெளியில் கொண்டு வந்து அனுப்பும்போது 57 விடுதலை புலிகள் 7 தளபதிகளை கொண்டு வந்து எனக்கு பாதுகாப்பாக வருவதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது பிரபாகரன் அவர்களிடம் சொல்கிறார், இதிலே பாதி பேர் முதல் அணியாக போய்விடுங்கள், நீங்கள் போற வழியிலே இந்திய ராணுவம் முகாமிட்டிருந்தால் நீங்கள் வாக்கி டாக்கியில் இங்க பின்னால் வர்ற அணிக்கு தகவல் கொடுத்துட்டா அது வைகோ அண்ணா கூட இருக்கக்கூடிய அணி அப்படி நின்றுக்கிடும் என்று சொல்லி 4 பேர் வலது பக்கமா நின்று வாங்க, 4 பேர் இடது பக்கமா நின்று வாங்க. அவர் அண்ணன் நடந்து போகும்போது ஸ்னைப்பர் புல்லட் பக்கவாட்டில் வந்து அடிக்கக்கூடும், நீங்க 8 பேரை தாண்டித்தான் அவர் மேல குண்டு பாயணும். இதையெல்லாம் சொன்னவுடன் நான் ரொம்ப நெஞ்சு உருகி போய், தலைவரே என்னை காப்பாற்றணும்னு இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஒருவேளை இராணுவம் 10,000 பேர் சுற்றி வளைத்து இவர்களில் பலரை சாகடித்து மற்றவர்களை கைது செய்ய போகிற நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சயனைடு குப்பியை கடித்து அந்த இடத்திலேயே இறந்து விடுவார்கள், நான் தனிமையில் சிக்கிக்கொள்வேன், என்னை கொண்டு போய் சித்திரவதை செய்தால், நகக்கண்ணிலே ஊசி ஏற்றினால், எவ்வளவு தூரத்திலிருந்து வர்ற பிரபாகரன் எந்த திசையில் இருக்கிறார் என்று பல கேள்விகள் கேட்பார்கள். நான் பதில் சொல்ல முடியாதென்றால் என்னை சித்திரவதை செய்வார்கள். அதை தாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குமா? யோசிங்கண்ணே. அப்ப நான் என்ன செய்யறதுன்னார், எல்லாரும் சயனைடு கேப்சூல் கட்டியிருக்காங்கல்ல, எனக்கு ஒரு சயனைடு கேப்சூல் கொடுங்க, நானும் கழுத்தில் கட்டிக்கிறேன் என்று சொன்னவுடன், என்னென்ன விளையாட்டு கேட்குறேன், இல்லை நடக்க போகிறது சொல்கிறேன். உடனே என்ன செய்தார் தெரியுமா, பொட்டம்மானை கூப்பிட்டார். பொட்டு ஒரு நல்ல கயிறு எடுத்துட்டு வா, ஒரு சின்ன அந்த கேப்சூல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு கயிறு ஒன்று எடுத்து வந்துட்டு அவருடைய சட்டப்பையில் 2 சயனைடு குப்பி வைத்திருப்பார். ஒன்றும் இல்லை, 2 கட்டி இப்படி பாக்கெட்டில் போட்டிருப்பார். அதை கழற்றினார். கழற்றி அந்த 2 சயனைடு குப்பியில ஒரு குப்பியை பிரித்து எடுத்து பொட்டம்மான் கொண்டு வந்த கயத்திலே அந்த சயனைடு குப்பியை அவரே கட்டி, இருக்கு ஆபத்து இல்லாம நீங்க இருப்பீங்க, என்ன இதை கட்டிக்கிடுங்கன்னு சொல்லி என் கழுத்தில் அந்த சயனைடு குப்பியை பொறித்து விட்டவரே உலகமகா வீரன் பிரபாகரன் என்கிற போது இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காது. கிட்டு சொன்னார், நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கும் சயனைடு குப்பியெல்லாம் கொடுத்திருக்காரு, யார் கழுத்திலையும் அவர் சயனைடு குப்பியை கட்டினது கிடையாது. அவர் கழுத்துல கடந்த சயனைடு குப்பியை எடுத்து உங்களுக்கு கழுத்துல மாட்டி விட்டிருக்காருன்னா எவ்வளவு பாசம் உங்கள் மீது அவர் கொண்டிருக்கிறார் என்று. அப்படியே வந்தோம். வருகிற வழியிலே பாம்புகள் சென்றன, கேட்கள் சென்றன, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல.
இருட்டிருச்சு. எங்களுடைய தகவல் கொடுக்கிற நம்பர் இவங்களுக்கு மறந்து போச்சா, கரையில் இருந்த புலிகளுக்கு மறந்து போச்சான்னு தெரியல, கான்டாக்ட் பண்ண முடியல. அப்ப பொழுது விடிய போகுது. அப்ப நம்ம இன்னொரு இடத்துல சின்ன காடு இருக்கு, அங்க போய் தலைமறைவா இந்த ஒரு நாள் இருப்போம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள முள்ளு மரங்கள் அதுக்கு உள்ள போய் உட்கார்ந்து இருந்தோம். சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது. ஒரு சாக்லேட் இருந்தது 4-5 பேருக்கு. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. காலை 5:30 மணியில இருந்து நாங்க போன உடனே இந்த மரத்துக்கடியில படுத்தோம். பிரபாகரனுக்கு படகோட்டுகிற பாலன் லண்டன்ல இருக்காரு. இப்ப அவர்தான் என்னை இங்கே இருந்து 9 பேரோடு ஈழத்துக்கு போகும்போது அவர்தான் ஓட்டுனார். அவரும் நானும் போய் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் படுத்தோம். படுத்த 2வது நிமிடம் பொத்துன்னு சத்தம் கேட்டது. கண்ணாடி விரியன் இவ்வளவு தண்டி இருக்கும். கண்ணாடி விரியன் பாம்பு பாலன் மேல் விழுந்தது. கண்ணாடி விரியன் கடித்தா நல்ல பாம்பை விட மோசம், உயிரை காப்பாற்ற முடியாது. அண்ணே பாத்தீங்களா கண்ணாடி விரியன்னாரு. அது அவர் மேல விழுந்து அங்கிட்டு நான் இப்படி படுத்திருக்கேன், அவர் இப்படி அவர் மேல விழுந்து அப்படி அந்த பக்கமா போயிடுச்சு. கடிக்கல, ஒன்றும் செய்யல. சரி பரவாயில்ல, இந்த காட்டில் இருக்கிற பாம்புகளுக்கு கூட நம்ம தமிழர்கள் மேல ஒரு அனுதாபம் வந்திருக்கும் போல நினைத்து கொண்டேன். சரின்னு தலை வலிக்குது. பகல் பூரா சுண்டலும் தண்ணியும் சாப்பிட்டு தானே வந்திருக்கோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 7-8 மணி ஆயிடுச்சு. நான் படுத்துட்டேன். அண்ணே 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 பிறலுங்க அண்ணே பிறலுங்க அண்ணே. என்ன தேளு பாம்பு அஜித் தான் அந்த தேளை அடித்தான். மான்கறி கொண்டாந்துருக்கிறோம் அப்படின்னாங்க. மான்கறியா, எவ்வளவு டேஸ்டாக இருக்கும், நம்ம இப்போக்குள்ளே சாப்பிட்டதே இல்லையேன்னு துள்ளி படுத்து கிடந்தவன் தலைவலிக்குன்னு துள்ளி குதித்து எழுந்து உட்கார்ந்து பிளேட்டை கொண்டு வாங்கய்யா, மான்கறி நிறைய போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டோம். நைட்டில் அங்கேயே தூங்கிட்டு விடிய காலம் மிச்சம் இருந்த மான்கறியும் புட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தோம். வந்து சேர 2 இன்ஜின் ரிப்பேராக போச்சு. ஒரு இன்ஜின் தான் வேலை செய்து. என்னை கைது செய்ய வருவான், கைது செய்ய வேண்டும் என்று கடலோர காவல் படையினர் விடிய காலம் 2:30 வரைக்கும் பிள்ளையார் திடல்ல பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல கடற்கரையில காத்திருந்திருக்காங்க. அங்கிருந்து தான் போனேன் நான். அதுக்கு பிறகு இனிமே எங்க வர போறான், மணி 3 ஆக போகுது, நம்ம போவோம்னு சொல்லி இவங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. இந்த கடலோர காவல் படை போயிடுச்சு. அதுங்க இருந்து நாங்க கடற்கரைக்கு 2 பர்லாங்காப்பால் நிறுத்தி கொண்டு ஒரு தகவலும் இல்லை, சிக்னல் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி ஒரு புலியை அனுப்பி வைத்தோம். அவன் நீச்சல் அடித்து கொண்டு போய் கரையிலே சேர்ந்து திரும்ப வந்தான். 2:30 வரைக்கும் இருந்தாங்களாம் கடலோர காவல் படை. இப்ப போயிட்டாங்களாம், இப்ப நம்ம போகலாம் என்று அங்கே இருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் ஷார்ட்ஸும் பனியனும் போட்டிருந்தேன். படகுல போகும்போது தண்ணி மேலே அடிக்கும், ஒரு கொப்பரை தண்ணியை ஊற்றுன மாதிரி. அது இப்படி கண்ணை தொடச்ச உடனே அடுத்த கொப்பரை தண்ணி மேலே விழுகிற மாதிரி இருக்கும். அது பழக்கமும் அனுபவமும் இருக்கவங்க தான் தைரியமாக போக முடியும். முதுகெலும்பு அந்த பற்றச்சட்டத்தில் அந்த படகு அடிக்குது, அடின்னு அடிக்குது படகு ஆடும்போது. அப்படி அந்த நேரத்தில் இங்கே வந்து இறங்கி பூரா தாடி வச்சிருந்தேன். பிள்ளையார் திடல்ல இருந்து அவங்க வேன்ல இங்கே உளுந்தூர்பேட்டைக்கு வந்து உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடு ஹோட்டலில் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. நான் வண்டிக்குள்ள உட்கார்ந்தே சாப்பிட்டேன். 6:30 மணிக்கு அண்ணா நகர் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவியின் மூத்த அண்ணன் அவர் இறந்துட்டாரு, வீட்டில் இருந்தாங்க. வந்துட்டீங்களா, சரி பத்திரமா வந்துட்டீங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் முதலமைச்சரை பார்ப்போம், டாக்டர் கலைஞரை. காலை 5 மணிக்கே எழுந்திரிச்சு தாடி எல்லாம் எடுத்துட்டு சட்டையை போட்டு 6:30 மணிக்கு நானும் என்னுடைய மைத்துனரும் கோபாலபுரம் வீட்டுக்கு போனோம். கோபாலபுரம் வீட்டிலே போய் கீழே இருக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மேலே கூப்பிட விட்டாங்க. நான் மட்டும்தான் போனேன். தலைவர் உள்ளே இருந்து வந்தார். பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது, அதெல்லாம் கட்சிக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் வெறி உணர்ச்சியில போயிருக்கீங்க. மாறன் சொல்லி இந்திய ராணுவம் தானே உங்களை மீட்டு கொண்டு வந்தது. இல்லைன்னு இந்திய ராணுவம் சுற்றி வளைத்து சுட்டது. விடுதலை புலிகள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னேன். அது
அதனுடைய தொடர் விளைவுகள். அதுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். 31 வருடமாக இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்தியை எதிர்த்து, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து பெரிய பிரச்சனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே தோற்கடிக்கப்பட்ட பின்பு அவர் பாராளுமன்ற ராஜ்யசபைக்கு சென்றார். ராஜ்யசபைக்கு சென்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கன்னி பேச்சு, அந்த ஒரு பேச்சை எல்லாரும் படிக்கணும். சேலஞ்ச் ஃப்ரம் திராவிட நாடு, ஃபர்ஸ்ட் சாப்டர், ஏப்ரல் 1962. அப்பொழுது தடை சட்டம் வரும் என்பதை பற்றியும் கவலைப்படாமல் ராஜ்யசபாவிலே அண்ணா பேசுகிறார். அந்த வாசகங்களை அப்படியே வாசிக்கிறேன். இன்றைய இந்தி பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு புரிய வேண்டும், நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அவர் சொல்றாரு, if members of the ruling party and the cabinet resign at least 6 months before the general elections, I challenge the ruling party to come back to power. பதவியில் இருக்கும்போது 6 மாதத்துக்கு முன்பே எல்லாரும் ராஜினாமா பண்ணிடணும். மந்திரிகள் யாரும் பொறுப்பில் இருக்கக்கூடாது, எலெக்ஷன் நடக்கட்டும். அப்ப உங்களுடைய செல்வாக்கு என்ன, மக்கள் செல்வாக்கு என்னங்கிறத நான் சேலஞ்ச் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு இந்த முதல் பேச்சிலேயே அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொல்றார், as far as democracy is concerned, unless we have proportional representation coupled with a system of referendum initiated in a vast subcontinent like this, you cannot have any utility for democracy. நான் என்ன விதத்தில் அடுத்த போராட்டத்தை எடுத்துட்டு போறது, புலிகளை நிறைய பேர் அழிச்சிட்டாங்க லட்சக்கணக்கில். ஆனால் வட்டக்கோட்டை தீர்மானத்திலே தனித்தமிழ் ஈழம் சுதந்திரமான இறையாண்மை உள்ள சமதர்ம மதச்சார்பற்ற தமிழ் ஈழத்தை அமைப்பதுதான் என்று வட்டக்கோட்டையிலே தந்தை செல்வா தலைமையிலே தமிழமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் போட்டார்கள். அந்த தீர்மானத்துக்கு பிறகு இப்ப பிரபாகரன் சொல்லுகிறார், அண்ணா சொல்லுகிறார் 63லேயே ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் தான் வேணும். விழுந்த வாக்குகளுக்கோ எம்எல்ஏ பதவிகளை விகிதாச்சாரம் பண்ணி பகிர்ந்துடணும். அதான் இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்றது. இது அண்ணா சொன்னது. அடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம். நான் பிரசல்ஸ்ல பெல்ஜியத்தில் ஜூன் 1ஆம் தேதி 2011 நான் பேசுறதுக்கு முதல் நாள் பேச்சை தயார் பண்றதுக்காக சாப்பிடாமலே ரூமுக்குள்ள நடந்துகிட்டே யோசிச்சேன். அதனுடைய பழக்கம் சின்ன பிள்ளையில இருந்து. படிக்கிறதுனா நடந்துகிட்டே தான் படிப்பேன், யோசிக்கிறதுனால நடந்துகிட்டே தான் யோசிப்பேன். அப்ப என்ன சொல்றது, இந்த நாளைக்கு மாநாட்டில் நம்ம என்ன சொல்லிட முடியும்? யாரும் சொல்லாத ஒரு தீர்வை சொல்வோம். இதுவரைக்கு பொது வாக்கெடுப்பு ஈழத்தமிழர்கள் கேட்கவில்லை, ரெஃபரண்டம் கேட்கவில்லை, நம்ம கேட்போம் என்று சொல்லி மறுநாள் பேசும்போது, நீங்கள் அங்கே உள்ள ஈழத்து பெண்கள், தமிழ் பெண்களை எப்படி கொடுமை செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு சேனல் 4 இசைப்பிரியாவை எப்படி ராணுவ வீரர்கள் கற்பழித்துக் கொண்டார்கள் என்பதற்கு அந்த ராணுவ வீரர்கள், நான் இப்படி நடந்து கொண்டேன், நான் அந்த பெண்ணை இப்படிப்பட்ட முறையில் பால்படுத்தினேன்னு பரிசையா சொல்ல வச்சு அது டிவியிலே பதிவாயிருச்சு. அமெரிக்கா பார்லிமெண்ட்ல அதை போட்டப்ப நிறைய எம்பிக்கள் அழுதுட்டாங்க. அந்த இசை பிரியா என்ற அந்த வானொலியிலே, புலிகள் வானொலியிலே வர்ணனை செய்கின்ற அந்த தங்கை நாசமாக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்த போது equal opportunities for all, but in this country of ours, can we say that equal opportunities have been given or being given to all? What about the scheduled castes and what about the backward classes? நீங்க சம வாய்ப்பு தமிழர்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. முதல்ல போர்த்துகீசியர்கள் தமிழ் மன்னர்கள் ஆண்ட பகுதியை பிடிச்சான், பிறகு டச்சுக்காரர்கள் பெரும்படையோடு அவன் பிடிச்சான், அவன்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரன் அவன் பெரும்படையோடு பிடிச்சுக்கிட்டான். இப்படி இவர்கள் நுழைந்து வெளியே போகும்போது
தீவை விட்டு வெளியே போகும்போது பிரிட்டிஷ்காரன் சிங்களவர்கள் கையிலே அடிமை நுகத்தடியை கொடுத்து இது தமிழர்கள் மீது பூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போயிட்டான். அதன் பிறகு சிங்களவர்களுக்கு கீழேதான் இருக்க வேண்டி வந்தது. உண்ணாவிரதம் நடத்தினார்கள். காலிமுகத்திடலில் போலீசும் ராணுவம் வந்து பலருடைய தலைகளை கபாலங்களை சிதற அடித்தது. இவ்வளவு பேரை சுட்டுக் கொண்டது. இதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே இந்த தாக்குதல்கள் நடந்த போது 57 அங்கே இருந்த பண்டாரநாயக்காவும் தமிழர் தலைவர் தந்தை செல்வாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் புறப்பட்ட உடனே அந்த ஒப்பந்தத்தை கடைசியிலே கிழித்து மக்கள் முன்னாலேயே வீசி எறிந்தார். யார்? பண்டாரநாயக்கா. இது 57. 65 சேரநாயக்கா அதிபர், இங்கே தந்தை செல்வா தமிழர் பிரதிநிதி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை இப்படிதான் கிழிச்சு போட்டாங்க. அதன் பிறகு உலக தமிழ் மாநாட்டில் உள்ள நுழைஞ்சி 11 பேரை தமிழர்களை சுட்டுக் கொண்டாங்க. இப்படி ஏராளமான பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டதன் விளைவாகத்தான் அவர்கள் ஆயுத போராட்டத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பேசிட்டு நீங்க ரெஃபரண்டம் வைங்க, உலகத்தில் எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களோ அந்தந்த ஊரில் ஒரு வாக்குச்சாவடி வைங்க, அவங்க அங்கேயும் ஓட்டு போடட்டும், தமிழ் ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று நான் பிரசல்ஸ்ல பேசினேன். ஒவ்வொரு நாட்டு புலம்பெயர் தமிழர்களும் ஓட்டு போடணும்னு. அது பிறகு இல்லை. ஆனால் இந்த ரெஃபரண்டத்தை ஒரு 6 மாதம் கழித்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பேசியது பத்திரிகைகளில் வந்தது. இதை முதலில் சொன்னவன் தந்தை செல்வா தனித்தமிழ் ஈழம் என்ற தீர்மானம் போட்ட பிறகு முதலில் இந்த கருத்தை வைத்தவன் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கின்ற வைகோ என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். புலிகளுக்கு நீங்க பொது வாக்கெடுப்பு கேட்டிருக்கீங்க. அதோட நான் கேட்டேன், I would like this house, அண்ணா பேசுறாரு, to face this issue squarely and grant self-determination for that part of the country from which I come, the Dravidian part. கொள்கை எல்லாம் அவர் விடலைங்க. பார்லிமெண்ட் போய் பேசுறாரு. சுய நிர்ணய உரிமை, தங்களுக்கு தாங்களே அரசு அமைத்துக் கொள்ளுகிற உரிமையை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். I come from the Dravidian part என்று சொல்லிவிட்டு I claim sir to come from a country. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அண்ணா பேசுற முதல் பேச்சில் நான் ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன். a part in India now. இந்தியாவில் அது ஒரு அங்கமாக இப்ப இருக்கு என்னுடைய நாடு. but which I think is of a different stock, not necessarily antagonistic. I belong to the Dravidian stock. That does not mean that I am against a Bengali or Maharashtrian or a Gujarati. As Robert Burns, poet, stated, a man is a man for all that. I say that I belong to the Dravidian stock, and that is only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation at large. Therefore, it is that we want self-determination. சுய நிர்ணய உரிமை வேணும் என்று முதல் பேச்சிலேயே அண்ணா அவர்கள் கேட்டது தமிழ்நாட்டை எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஈழத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வரலாற்று உண்மையெல்லாம் அவங்க மேடையில் பேசணும் இல்ல, யாருக்கும் தெரியாது. அடுத்து அவர் சொல்றார், I want that this great state of ours, Tamil should have self-determination. சுய நிர்ணய உரிமை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். So that it can contribute its might to the whole world, because sir, we have got a culture peculiar to us. அப்படி வந்ததுன்னா உலகம் பூராவுக்கும் நாங்கள் நல்ல வழிகளை காண்பிப்போம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். I think in the coming years there will be a new sense of appreciation. ஒரு புதிய பாராட்டு முறையிலே இதை ஆதரிப்பார்கள். That the needs and philosophy of the South will be better understood and self-determination
accorded to Dravida Nadu, from where I have the honor to come. எந்த திராவிட நாட்டிலே இருந்து வருகிறேன் என்று நான் பெருமைப்படுகிறேனோ அது அந்த நாடு உலகத்தால் புரிந்து கொள்ளப்படும் என்று அவர் சொன்னார். ஆனால் இங்கே நடைபெற்ற தாக்குதல்கள், இந்திய ராணுவம் அனுப்பி வைத்த ஆயுதங்கள், பாகிஸ்தானும் இந்தியாவும் எதிரிகள். ஆனால் சிங்களவனுக்கு பாகிஸ்தானும் ஆயுதம் கொடுத்தா, ஸ்ரீலங்காவும் ஆயுதம் கொடுத்தான். வங்காளதேசத்திலிருந்தும் போச்சு. சீனாவும் ரஷ்யாவும் கெடுபிடிப்போம் கோல்டு வார். ஆனா சீனாக்காரனும் ஆயுதம் கொடுத்தான், ரஷ்யாக்காரனும் ஆயுதம் கொடுத்தான். ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஆர் ஆப்பரன்ட்ஸ். ஈரானும் ஆயுதம் கொடுத்தா, இஸ்ரேலும் ஆயுதம் கொடுத்தான். இது உலகத்திலே இது வரைக்கும் நடக்காது. ரெண்டு நாடுகள் ஒன்று கொண்டு போரிட்டுக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு புரட்சி இயக்கத்துக்கு ரெண்டு நாடுகளுமே ஆயுதம் கொடுக்குது. ஆக பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான் இவ்வளவு நாடுகளும் ஆயுதம் கொடுத்து அவர்களை அழிப்பதற்காக செய்ததை நான் பிரசல்ஸிலே ஜூன் 1ஆம் தேதி பேசும்போது நான் சொன்னேன். 91 டிசம்பரில் பிரச்சனைக்கு தீர்வு என்ன நான் சொல்றேன். 45-46 நாஜி படைத்தலைவர்கள் தளபதிகள் நூரம்பர்க் விசாரணையில் ஹிட்லரினுடைய கைகூலி ராணுவத்தினர் விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானார்கள். மஹிந்த ராஜபக்சே மீது கொலை குற்ற விசாரணை நடத்த வேண்டாமா? தமிழர்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான், தனிநாடுதான், தனி ஈழம்தான். அதற்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை தந்துள்ளார்கள். கிழக்கு தைமூர் தனிநாடாவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தெற்கு சூடான் சுதந்திரமான நாடாவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருக்கிற இக்கூட்டத்தில் நான் கீழ்காணும் செயல்களை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகிறேன். தமிழர்கள் வாழும் பகுதியிலிருந்து இலங்கை அரசின் ராணுவத்தை திரும்ப பெற வேண்டும். சித்திரவதை, துன்புறுத்தல், கற்பழிப்பு, கொலை போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த உடனே நடவடிக்கை. உள்நாட்டில் சொந்த இடத்தை விட்டு வெளியேறி அரசு நடத்தும் முகாம்களில் தஞ்சம் அடைந்தவர்களை அவரவர் சொந்த இடத்துக்கு வீட்டுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தியதை உறுதிப்படுத்திய பிறகு அனுப்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று ஆறுதலும் தேர்தலும் வழங்க பன்னாட்டு உதவி அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்கங்களை சேர்ந்தவர்கள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தமிழர்கள் பரம்பரையாக வாழும் பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி சிங்களரை வெளியேற்ற வேண்டும். சிறை முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் அனைத்துலக போர்க்குற்ற தீர்ப்பாயத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும். அதை ஐநா உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சுயநிர்ணய உரிமை என்றால் என்னவென்று 1914ஆம் ஆண்டு மாமேதை லெனின் சொல்கிறார். மக்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு அரசை அமைத்துக் கொள்வதுதான் சுயநிர்ணய உரிமை. ஐநா மன்றத்தினுடைய 1948 டிசம்பர் 10ஆம் நாள் ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் செய்தது, ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன். அந்த பிரகடனத்தின் 15வது பிரிவு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆல் த பீப்புள் shall have the right of self determination. இது ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதே தீர்மானம் திரும்பவும் வருகிறது. இப்பொழுது பொது வாக்கெடுப்பு எப்பொழுது வருகிறது? தேசிய மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை, தன்னாட்சி உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள பொது வாக்கெடுப்பு வருகின்றது. இந்த அடிப்படையில் தேசிய இனங்கள் தனித்தனியாக பிரிந்து சென்று விட்டன. 1905 ஆகஸ்ட் 13 அதுவரை சூழலில் இருந்த நார்வே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி தனிநாடாக போயிற்று. டென்மார்க் 1944 மே 22-23 நாட்களில் டென்மார்க் நாட்டின் பிடியிலிருந்து விடுபடுவதற்காக ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு நடந்தது. 95 விழுக்காடு மக்கள் வாக்குப்பதிவிலே பங்கேற்றார்கள். அவர்களுள் 98 விழுக்காட்டு ஐஸ்லாந்து மக்கள் தங்கள் நாடு டென்மார்க் பிடியிலே இருந்து விடுபட்டு தனிநாடாக ஆக வேண்டும் என்று ஆதரித்து
வாக்களித்தார்கள். ஆனால் டென்மார்க் மன்னர் என்ன செய்தார் தெரியுமா? தனிநாடாக பிரிந்து செல்ல ஐஸ்லாந்து முடிவெடுத்து விட்டது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்தார். அதே டென்மார்க் நாட்டின் பிடியிலிருந்து பரா என்ற ஒரு தீவு தனியாக பிரிந்து செல்ல முடிவெடுத்து அவர்களும் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். தோழர்களே, கொஞ்சம் இந்த வாசிக்க போற வாசகங்களை மட்டும் கவனியுங்கள். சுதந்திர தமிழீழத்துக்காக இப்படி அடிவயிற்றிலிருந்து குரல் கொடுக்கின்றாரே, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்று நினைப்பவர்களுக்காக இந்த வாதத்தை வைக்கிறேன். இந்த பரா தீவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 11,146. அந்த மொத்த ஜனத்தொகை அவ்வளவுதான், 11,146. பொது வாக்கெடுப்பு நடக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்கள். ரிசல்ட் என்ன? இந்த பொது வாக்கெடுப்புல 5,656 பேர் தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். 5,490 பேர் பிரிந்து செல்லக்கூடாது, டென்மார்க்கோடு தான் இருக்க வேண்டும் என்று வாக்களிக்கின்றார்கள். அதாவது 49.75 விழுக்காட்டினர் டென்மார்க்கோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள். 50.25 விழுக்காட்டினர் தனிநாடாக ஆக வேண்டும் என்கிறார்கள். இந்த முடிவை டென்மார்க் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது. பரா தீவுகள் ஒரு தனிநாடாகிவிட்டது. 91 டிசம்பரில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து 15 நாடுகள் பிரிந்தன, குடியரசுகள் பிரிந்தன. 15 புதிய நாடுகள் மலர்ந்தன. ஜார்ஜியா தனிநாடாயிற்று. அது ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக பிரிந்தது. 99 விழுக்காடு அதற்கு ஆதரவு. ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. குரேஷியா 91 பொது வாக்கெடுப்பில் தனிநாடு. அலெக்சாண்டர் பிறந்த மாசிடோனியா 91 பொது வாக்கெடுப்பில் தனிநாடு. 92 போஸ்னியா ஹெர்சகோவினா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. 93 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்ரியா பொது வாக்கெடுப்பில் 96 விழுக்காடு மக்கள் தனிநாடாவதற்கு ஆதரவு. 94 ருமேனியாவின் பிடியிலிருந்து நாங்கள் தனியாக பிரிந்து செல்கிறோம் என்று பொது வாக்கெடுப்பு எடுத்து அறிவித்தது மால்டோவா. 99 ஆகஸ்ட் 31 கிழக்கு தைமூரில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் 78.5 விழுக்காடு மக்கள் இந்தோனேசியாவின் பிடியிலிருந்து விடுபட்டு தனிநாடாக ஆவதற்கு ஆதரவு கேட்டு அது தனிநாடு ஆயிற்று. 2006 மாண்டினேரோ தனிநாடு, 100 நிலையத்தான் வெற்றி. 55 விழுக்காடு தேவை என்றார்கள். 55.4 விழுக்காடு வாக்குகள் கிடைத்து தனிநாடாயிற்று. தெற்கு சூடான் 2011 அது தனிநாடாக வேண்டும் என்று அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இப்படி 1936க்கும் 60க்கும் இடையில் கிட்டத்தட்ட 60 புதிய நாடுகள் மலர்ந்திருக்கின்றன. அடுத்த 10 ஆண்டுகளில் 60 ஜனவரி 1 முதல் 69 டிசம்பர் 31 வரை 163 நாடுகள் ஐநா சபையில் பதிவு பெற்றன. அதில் 155 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பிறகு 70 முதல் 79 டிசம்பர் வரையிலும் 184 நாடுகள் உறுப்பு நாடுகள் ஆயின. அவற்றுள் 169 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்கப்பட்டன. அடுத்த 1980 ஜனவரி 1 முதல் 1989 டிசம்பர் 31 வரை உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 184 தான். அவற்றுள் 171 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அடுத்த 1980 ஜனவரி 1 முதல் 99 டிசம்பர் 31 வரை ஐநா உறுப்பு நாடுகள் 204 ஆகிவிட்டன. அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 175 தாண்டிவிட்டது. அடுத்து 10,000 பிறந்தது, 2000 மலர்ந்தது. 2009 டிசம்பர் 31 வரையில் 213 நாடுகளுள் ஏறத்தாழ 193 நாடுகள் இறையாண்மை பெற்ற தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்கிறது. பொது வாக்கெடுப்பிலே 5% ஓட்டு வித்தியாசத்திலே அங்கு தீர்மானம் தோற்று போனது. ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள ஸ்காட்லாந்துல இன்னொரு வாக்கெடுப்பு கொண்டு வந்து பிரிட்டனை விட்டு இங்கிலாந்தை விட்டு அங்க வெளியேறிடுவாங்க. நான் கேட்கிறேன், நான் குறிப்பிட்ட இந்த நாடுகளிலே எல்லாம் கற்பழிப்பு நடந்ததா? இந்த நாடுகளிலே எல்லாம் போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா? கிடையாது. தமிழ் கர்ப்பிணி பெண்களை சிங்கள ராணுவ அந்த மிருகங்கள் துப்பாக்கியிலே பயனேட் கட்சியை சொருகியவாறு அவர்கள் கர்ப்பஸ்திரீகளை, கர்ப்பமடைந்த பெண்களை வயிற்றிலே கீறி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசு இருக்கிற அல்லவா, வளர்ந்து கொண்டிருக்கிற சிசு, அதை எடுத்து 94 சிசுக்களை மண்ணில் போட்டார்கள்.
இதை நான் பேசியிருக்கேன். உலகத்தில் ஹிட்லர் செய்யவில்லை, முசோலினி செய்யவில்லை, இடியவின் செய்யவில்லை, ராஜபக்சே கூட்டம் செய்தது, சிங்கள கூட்டம் செய்தது. இதற்கெல்லாம் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தியதை சிலர் விமர்சிக்கிறார்களே. இத்தாலியின் பிடியிலிருந்து எத்தியோப்பியா விடுதலை பெற்றது. அதிலிருந்து 6 லட்சம் மக்கள் மட்டுமே கொண்ட எரித்திரியாவுக்கு முதலில் சுயாட்சி அதிகாரம் தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றினார்கள். எரித்திரியாவில் ஆயுத போராட்டம் தான் நடைபெற்றது. எரித்திரியர்களை ரசிக்குவதற்கு சோவியத் ரஷ்யா எத்தியோப்பியாவுக்கு ஆயுதம் கொடுத்தது, ராணுவத்தை அனுப்பியது. 1,20,000 ராணுவத்தினர் எரித்திரிய விடுதலை படையை ரசிக்க முயன்றார்கள். அதனால் எரித்திரிய விடுதலை படை பின்வாங்கியது. சில தோல்விகள் ஏற்பட்டன. ஆனால் 1984 ஆண்டு அவர்கள் திரும்ப தாக்கி அசாரியா என்ற இடத்தில் 40 விமானங்களை தவிடுபடியாக்கிறார்கள். அதை போலத்தான் கொழும்பு விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களை பிரபாகரனின் வான்படை தாக்கி அழித்தது. இப்படிப்பட்ட பொதுவாக்கெடுப்பு என்பது உலகத்தில் தேசிய இனங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று. தேசிய இனம் என்கிற போது நிலம், பண்பாடு, மக்கள் தொகை, இரத்த உறவுகள் இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு மன உணர்ச்சி, இதுக்குத்தான் தேசியம் என்று பெயர். அப்படி தேசிய இனம் ஈழ தமிழினம் ஒரு தனி தேசிய இனம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழினம் தனி தேசிய இனம். இதை நான் பார்லிமெண்டில் சொன்னேன். இந்தியா இஸ் நாட் எ கண்ட்ரி. இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் ஆஃப் மல்டிநேஷனல் ஸ்டேட்ஸ். தேசிய நாடுகள், பல நாடுகள் சேர்ந்ததுதான் இந்தியா என்று நாடாளுமன்றத்திலே சொன்னேன். எப்படி நீ எப்படி சொல்லலாம்? இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு தனி தேசிய நாடு என்று எப்படி சொல்லலாம்? தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளமும் தனி தேசிய நாடுதான், ஆந்திரமும் தனி தேசிய நாடுதான், ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனி தேசிய நாடுதான். வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியும் அவனுடைய லத்திக்கம்பும் இந்தியாவை ஒரு நாடாக ஆக்கியது. அதற்கு முன்பு இந்தியா என்ற நாடே கிடையாது. 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. இதை நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். இப்படி பேசியதற்காகத்தான் என் மீது ஒரு வழக்கு போடப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது இப்போது அப்பீலிலே இருக்கிறது. அந்த கோர்ட்டை விசாரித்து 1 வருஷம் உங்களுக்கு தண்டனை என்றது கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல வரும், அங்க நான் வாதாடி பார்ப்பேன், அல்லது வக்கீல்களை விட்டு வாதாட சொல்வேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பற்றி நான் கவலைப்படலை. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் தீர்ப்பாயத்திலே மனு போட்டு வாதாடியவன் நான். ஒவ்வொரு தடவை இப்ப 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆக்கிட்டாங்க. முந்தைய 2 வருடத்துக்கு ஒரு முறை வாக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா இப்ப 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதை பற்றி மறுபரிசீலனை சொல்லிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு ஏராளமான தமிழர்கள் புலம்பெயர் வாழ் தமிழர்களாக வெளியிலே வாழ்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே 37 விடுதலை புலிகளை என் தாயும் என் தம்பியும் பாதுகாத்து 1.5 வருடம் காப்பாற்றினார்கள். எங்க அம்மா சமைச்சு போடும், என் தம்பி மருத்துவர்களை அழைத்து கொண்டு வந்து மருத்துவம் செய்வான். பிறகு பாளையங்கோட்டையில போய் ஒரு வாடகை வீட்டில் வச்சிருந்தான். அப்பொழுதுதான் சோதனைக்கு போலீஸ் வந்தது. முதல் நாள் நாங்க இருக்கிறேன், போலீஸ் வந்தது. போலீஸ் அதிகாரி பெயரை சொல்ல விரும்பவில்லை. என் தம்பியை அழைத்து ஆயுதங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ள இருக்கா இருந்தா அப்புறப்படுத்திருங்க, இன்னொரு 1 மணி நேரத்தில் சர்ச்சுக்கு வர போறாங்க. ஒன்றும் ஆயுதம் ஒன்றும் இல்லைன்னு என் பையன்கிட்டே இல்லை, குப்பி மேலே வச்சிருப்பாங்க. அதே போல 1 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. என் தம்பியையும் அங்கே இருந்த 37 பேரில் 17 பேர் நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. இந்த 20 பேரையும் என் தம்பியையும் சேர்த்து கைது பண்ணி தடா கோர்ட்டில் தடா கேஸில் அவனை சேர்த்தாங்க. 1 வருஷம் தடாவில் இருந்தான். நான் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிக்கிறேன் என்று சொன்னதற்காக 19 மாத காலம் வேலூர் மத்திய சிறையிலே நான் அடைக்கப்பட்டிருந்தேன். நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், தமிழீழ தேசிய உணர்வு உங்களை போன்ற இளைஞர்களிடம் ஏற்பட வேண்டும். நீங்கள் தான் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். துணிந்து ஓடுகிற நல்ல பாம்பை தலையிலே மிதிக்கக்கூடிய துணிச்சலும் வீரமும் கொண்டவர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தான். நீங்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும். அவர்களுக்கு அங்கே அதிக நேரம் எடுத்துட்டேன். எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொரு கிடைக்காது. ஆகையினால இதெல்லாம் பதிவு பண்ணிட்டோம்னா அது நான் கேட்டிருக்கிறேன் திருமுருகன் காந்தி கிட்ட, இதை வீடியோ ஆக்கி உலகம் பூரா அனுப்பி வைங்க.
இது அங்கே பிரசன்ஸில் பேசுனது, இது அண்ணா பேசுனது. இந்த ரெண்டும் நமக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. 5 இடத்துல அண்ணா சொல்றாரு செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை என்று. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? இராணுவத்துக்கு பயப்படாம, இந்திய நாட்டினுடைய படைகளுக்கு பயப்படாம அன்றைக்கு தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர்கள் இராணுவத்தை அனுப்பி அவர்களை அழிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள். கருணா கொண்டவன் செய்த துரோகமும் கிழக்கு மாகாணத்திலே அவர்களுடைய சிங்கள படையை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தது. இவையெல்லாம் முடிந்தாலும் அந்த கனவல்ல, அது நனவாகும். அவர் தலைவர் பிரபாகரனுடைய இலக்கு தனித்தமிழ் நாடு, தந்தை செல்வாவின் இலக்கு தனித்தமிழ் நாடு, தமிழீழ நாடு, தனித்தமிழ் ஈழ நாடு. இல்லட்டா தனித்தமிழ் நாட்டுக்காக கோஷம் போட்டான் அப்படின்னு அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. தனித்தமிழ் ஈழ நாடு, இதுதான் அவருடைய கோரிக்கை. அதை எடுத்துக்கொண்டு செல்வதின்ற போர் வீரராக, டார்ச் பேரர்ஸ் ஆஃப் தட் டிமாண்ட் நீங்க இருக்கணும். அந்த சுடர்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றவர்களாக மே 17 இயக்கத்தை சேர்ந்த தம்பிமார்கள் இருக்கணும். நீங்க தான் பதவிகளுக்கு ஆசைப்படாதவங்க, நீங்க தான் எதையும் செய்ய முடியும். வன்முறையில் இறங்க வேண்டாம். இந்த பிரச்சாரத்தை இளைஞர்களிடம் கொண்டு போங்கள், போய் சொல்லுங்கள். தமிழன் உலகத்தின் மூத்த குடி, மூத்த மொழி. அதற்கு செய்ய வேண்டியது நம் இனத்தை, நம் ரத்தத்தின் ரத்தம், நம்முடைய தொப்புள்கடல் உறவுகள். எவ்வளவு பேர் செத்திருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் வெளிநாடுகளிலே பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கை நிலைமையை கேட்டால் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். பிராஸ்டிடியூஷன் வந்துருச்சுங்க, மது வந்துருச்சு. இதெல்லாம் கிடையாது. தலைவர் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இந்த தப்புகள்லாம் நடக்கவே நடக்காது. அங்கே காவல்துறை இருந்தது, நீதித்துறை இருந்தது, விவசாயத்துறை இருந்தது, ஆராய்ச்சித்துறை இருந்தது. இவ்வளவும் வைத்துக் கொண்டு இவ்வளவு பேருக்கு உணவும் போட்டுக்கொண்டு உட்பட ஆயுதங்களையும் தயாரித்த அந்த மாவீரனுக்கு நிகர் சேகுவேராவும் கிடையாது, பிடல் காஸ்ட்ரோவும் கிடையாது, வியட்நாமுக்கு ஹோசிமின்னும் கிடையாது. உலக வரலாற்றிலேயே பிரபாகரனுக்கு நிகராக படை நடத்தி வெற்றிகளை குறித்தவர் எவரும் கிடையாது என்று சொல்லி, வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழ் அறிஞர் வாழ்க வாழ்க வாழ்க. இங்கே பிரபாகருடைய பையனை, சின்ன பையனை எவ்வளவு மோசமா 5 பேர் சேர்ந்து சுட்டுருக்கா. 5 குண்டு பாஞ்சிருக்கு. சின்ன குழந்தைவன். அவனுக்காக எங்க அம்மா 1000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து கடைசியில அப்பனோட உடம்பு சேர்த்தோம். இனிமே உண்ணாவிரதம் இருந்தா பிளட் பிரஷரு சுகரு இருக்கு. இப்பயே அந்த அம்மாவுக்கு 99 வயசாயிருச்சுன்னு சொன்னது கேட்கல. அது போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது பிறகு இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டீங்களேன்னாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு நான் பஞ்சாப் போயிருந்தேன். எங்கள் அம்மா இறந்து போச்சு. அண்ணன் வரலையா, அண்ணன் வரலையான்னு என் தம்பிகிட்ட கேட்டிருக்கு. இல்லை வந்துடுவார். நான் போய் சேர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உயிர் போயிடுச்சு. அவங்க புலிகளுக்கு 1.5 வருஷம் 1 வருஷம் சோறு போட்டு, சமைச்சு சோறு போட்டு அவங்க எல்லாம் எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தோம். இப்படி இருந்தாங்க. இவற்றையெல்லாம் திருமுருகன் காந்திக்கு தெரியும் என்றாலும் என் தம்பிமார்களுக்கு உங்களுக்கு தெரியாது என்பதனாலே இவ்வளவு நேரம் எனக்கு சற்று உடல் நலமில்லை என்ற போதிலும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு பேசியது பயன்படும். இது உலக நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் இந்த கேசட். அதுக்காகத்தான் நான் எப்பயுமே ரெக்கார்டு எடுத்து வாசிக்கவே மாட்டேன். புக் எடுத்த வாழ்க்கையில மேடையில வாசிச்சது இன்னைக்கு தான். இதுவரைக்கும் நான் வாசிச்சதே கிடையாது. மனசுல தோன்றதான் பேசுவேன். நீங்கள் கையை எழுப்புகின்ற தம்பிமார்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.